மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த தேர்தல் நேரம் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக இருக்கிற நேரம். இப்போ தலைமையின் சார்பில் தலைவரோட முக்கியஸ்தர்கள் யாருமோ தனித்தனியாக பேட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட மாநில தலைவரும் சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னால் ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டு வர்றது நல்லதில்லை. அதனால் நான் எந்த பேட்டியும் கொடுக்க விரும்பலை. நீங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். கூட்டணி பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன கூட்டணி ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏல இருந்தது, எம்பியில் இருந்தது. இப்போ கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் அதான் கூட்டணி பேச்சுவார்த்தையே கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தானே, புது கூட்டணி இல்லையே. திமுக காங்கிரஸ் பழைய கூட்டணி தானே. அதனால இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பேச்சுவார்த்தை ரெண்டு பக்கமும் காங்கிரஸ்ல கமிட்டி போட்டிருக்காங்க. நேற்று தான் திமுக சார்பில் அறிவிச்சிருக்காங்க, கமிட்டி போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. 22க்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தப்படும்னு திமுக சார்பில் அறிக்கை விட்டுருக்காங்க. அதனால அதுக்கு அவங்க கமிட்டி போட்ட பிறகு அந்த கமிட்டி இந்த கமிட்டி எல்லாம் பேச்சுவார்த்தை அதுக்கு பின்னாடி தொடங்கி பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கு முன்னால் எத்தனை தொகுதி, என்ன எம்எல்ஏ தொகுதி, பழைய ஆளுக்கு புது ஆளுக்கு, இதெல்லாம் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. அதனால் இது பேச்சுவார்த்தைகளில் தான் அது இடங்கள் இதெல்லாம் தொகுதியெல்லாம் முடிவு செய்யப்படும். ஓகே, நன்றி, வணக்கம்.